வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி. நான் உங்கள் தாரா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க மக்களே? உங்கள் எல்லாரையுமே தி ஃபர்ஸ்ட் கிஸ் பார்ட் 12 வந்து மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் வித்தவுட் டிலே என்னோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ப்ரீவியஸ் எபிசோட் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஆரவ் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு தன்னை ஒரு கே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். இருந்தாலும் அவனாலே இந்த விஷயத்த அவனால் முழுசாக ஏற்றுக்கவே முடியல. இவன் ரூமுக்கு வந்து ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கான். இவன் வாலண்டியராகவே ஆதியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக விலகி போகவும் ஆரம்பிச்சிட்டான். ஆதிக்கும் இது நல்லாவே புரியுது. என்னாச்சு உனக்கு, நீ ஏன் என்கிட்ட இப்போலாம் சரியாக பேசுகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இவன் அவன்கிட்ட எவ்வளோ தான் கேட்டாலுமே இவன் எந்த பதிலுமே சொல்லலை. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவன் சமாளிக்கிறான். அதே மாதிரி ஆரவ் இப்போ ஆதி தன்னை விட்டு போக போகிறான். காலேஜ் டேஸ் முடிய போகுது. இவன் இப்போ எந்த ஊருக்கு போக போகிறான், எந்த இடத்துக்கு போக போகிறான் அப்படிங்கிறது இவனுக்கு அவனை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்ட இதை பற்றி விசாரிக்கும்போது ஆதி ரொம்பவே கோவமாக, இதை பற்றிலாம் நீ ஏன் கேட்குற, அதுக்கான ரைட்ஸ் உங்ககிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே கோவமாக அவனுக்கு ரிப்ளை பண்ணுறான். நம்மளோட ஆரவ் ஏன் அப்படியெல்லாம் பேசுகிற, நான் சாதாரணமாக தானே கேட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை நம்ம ரிலேஷன்ஷிப்பே முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவமாக ஆதி அவனுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ட் 11 கண்டினியூ பண்ணலாம். பார்ட் 11 ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆதிக்கும் ஆரவுக்கும் இந்த வாக்குவாதம் ரொம்பவே அதிகமாகுது. ஆரவ் அவன்கிட்ட நான் என்ன கேட்டேன், இப்போ உன் ஃபேமிலியை பற்றி மட்டும்தானே கேட்டேன், இப்போ எப்படி இருந்தாலும் உன்னோட வீட்டுக்கு நீ போக தானே போகிற, உன்னோட வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ண போகிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லா விஷயத்தையும் கேட்குறான். பட் இவன் எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. இது உனக்கு தேவையில்லாத விஷயம், உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே கோவமாக பேசுகிறான். இதை நம்ம ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிக்கலாம், நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் எதுவுமே பேசிக்க வேணாம், நீயும் எனக்கு பேசாத நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் எல்லாத்தையும் பேசுகிறான். இதெல்லாம் கொஞ்சம் கூட ஆரவால் தாங்கிக்கவே முடியல. நெக்ஸ்ட் டே இவங்க எல்லாருமே அந்த ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டிய ஒரு டைமும் வந்துடுச்சு. ஆனால் ஆதிக்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆரவ் இப்போ அவங்ககிட்ட எங்கே போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அவன் எந்த பதிலும் சொல்ல மாட்டான். ஆதி அவனோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆரவ் இவன் திங்ஸை பேக் பண்ணுறத பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் எங்கே தான் போக போகிறான், இவன் இது வரைக்கும் எங்கேயுமே போனதில்லை, இவனோட ஃபேமிலியை பற்றி மென்ஷன் பண்ணதே கிடையாது, இவனுக்கு வீடுன்னு ஒன்று இருக்குதானே தெரியல. ஆனால் இவன் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கான். இவன் அப்படி எங்கே தான் போக போகிறான் அப்படிங்கிற குழப்பத்தில் இவன் ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஏற்கனவே இவன் ஒரு கே, இவன் அவன் லவ் பண்ணுறான் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனே இவனால் இன்னும் முழுசாக கன்ஃபார்ம் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இப்போ ஆதி தன்னை விட்டு போக போகிறான் அப்படிங்கிறத அவனால் ஏற்றுக்கவே முடியல. கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனையும் மொத்தமாக சேர்ந்து அவன் தலையில் உட்காந்துருக்கு. இப்போ இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, எப்படி இப்போ ஆதியை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரே குழப்பத்திலே வந்துட்டுருக்கான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கொஞ்ச நேரம் இப்படியே போகுது. இவன் எல்லா லக்கேஜஸும் பேக் பண்ணுறான். பேக் பண்ணிவிட்டு ஆதி அப்படியே அவனோட பெட்டில் படுத்து தூங்கிடுறான். ஆரவுக்கு நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூக்கமே வரல. ஆதி விடிஞ்சா இங்கேருந்து போயிடுவான், இவன் தன்னை விட்டு போக போகிறான் அப்படிங்கிற அந்த பயம் அவனுக்குள்ளே ரொம்பவே அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவன் தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக அவனையே பார்த்துக்கிட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கான். எங்கே ஒருவேளை நம்ம தூங்கினா அவன் நம்ம தூங்கும்போது எழுந்திரிச்சு போயிடுவானோன்ற பயத்தில் கூட இவன் தூங்காமல் அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே காலையில் விடியவும் செய்யுது. காலையில் விடிய ஒரு 7 மணி போல் ஆகுது. ஆதித்யா எழுந்துச்சு அவனோட லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டான். அவனை ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டான். பட் ஆரவ் அவனோட லக்கேஜை கூட ஸ்டில் இன்னமும் பேக் பண்ணவே இல்லை. அவன் அப்படியே தான் உட்காந்துட்ருக்கான். நைட்டு இவன் தூங்கும்போது அவன் எப்படி உட்காந்துதானோ அதே பொசிஷன்லேயே தான் அவன் உட்காந்துட்ருக்கான் இன்னமுமே. ஸோ இவன் இப்படியே உட்காந்துருக்கான். இவன் எழுந்திருக்கான், இவன் போகிறான் வரான், இவன் லக்கேஜ் எடுக்கிறான், எல்லாத்தையுமே கவனிக்கிறான். நம்முடைய ஆரவுமே ஆதித்யா இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான், எவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட வாயை திறக்காமல் அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டுருக்கான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பொறுமையாக இவன் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டியும் இன்ச் பை இன்ச் நோட் பண்ணுறான். இவன் வாட்ச் எடுத்து போடுறது, பர்ஸ் எடுத்து வைக்கிறது, ஃபோன் எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இவன் எடுத்து வைக்கிற எல்லா திங்ஸையும் பார்க்குறான். இவன் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இன்ச் பை இன்ச் இவன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் கிட்டத்தட்ட கிளம்பவும் போகிறான். இப்போ ஸ்லிப்பர் போட்டு வெளியில் போகணும், அது மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம் பாக்கியாக இருக்குது. ஸோ இப்போ அதையும் செஞ்சுட்டான் அப்படின்னா அவன் இங்கேருந்து கிளம்பிடுவான். இதுக்கப்புறம் ஆரவால் முடியல. அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான். இதுக்கப்புறம் அவனை விட்டு அவன் கண்டிப்பாக நம்மளை விட்டு போயிடுவான் அந்த பேனிக் அவன்கிட்ட ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அவனோட கோவம் ரொம்பவே உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவன் எந்த அளவுக்கு ஒரு அழுத்தக்காரன் அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆதித்யாக்கா அவன் ப்ரூவ் பண்ணியிருக்கான். அப்படி என்னக்கா பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையன் இவன் அப்படி கிளம்பும்போது இவன் அவனுடைய பேகை எடுத்து ஷோல்டரில் மாட்டும் போது நம்முடைய ஆரவ் அப்படியே அவனை பிடிச்சி இழுத்து செவத்துக்கிட்ட பின் பண்ணி ஒரு வாலில் அவனோட கையை பிடிச்சி ஸ்ட்ராங்காக பின் பண்ணிவிட்டு அவனோட லிப்ஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக அவனோட லவ்வை அவன்கிட்ட ஷேர் பண்ணுறான். அக்கா இது தப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள்
கேட்கல. கண்டிப்பாக இது தப்பு தான். ஏன்னா ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தங்கள டச் பண்ணுறதே தப்பு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் இவன் அவனுடைய அனுமதியே இல்லாமல் அவனை ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பயங்கர பேஷனேட்டாக கிஸ் பண்ணியிருக்கான். உண்மையாகவே ஆதித்யா இந்த இடத்துல சத்தியமாக செத்துட்டான் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே அவன் ரொம்பவே டென்ஷனாக, ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டடாக, யார்கிட்டையும் பேசாமல் கோவமாக, அந்த பிரேக்கப் வேறு ஒரு பக்கம் அவனை பாடாக படுத்தி எடுத்துகிட்டு இருந்துச்சு. அந்த கட்டத்தில் இவன் பண்ண இந்த காரியம் இன்னுமே உண்மையாக ரொம்ப ரொம்ப அவனை பாதிச்சிருச்சு. அவன் அப்படியே ஆரவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு பலார்னு ஓங்கி ஒரு ஆரையும் அரைஞ்சிட்றான். என்ன ஜென்மோண்டா நீ, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறியே, அப்போ இதே எண்ணத்தோட தான் இத்தனை நாள் நீ என் கூட இருந்தியா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்பவே அசிங்கமாக ஆரவை பேசுகிறான். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க இல்லையா? நான் ஆரவ் என்னோட ஃப்ரெண்டுன்றதுக்காகவோ இல்லை ஆதித்யா என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காகவோ நான் இந்த இடத்துல யாருக்குமே சப்போர்ட் பண்ணலை. ரொம்பவே சென்டர் பர்சனாக நின்று பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆரவ் பண்ணது எல்லாமே தப்பு தான். அவனை கண்டிப்பாக அவன் இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அவனோட லவ்வை நான் கன்வே பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இவன் போயிட்டு அவன்கிட்ட இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சது கண்டிப்பாக தப்பு தான். இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இதுக்கு எத்தனை வாட்டி அவன் என்கிட்ட சமாதானம் சொன்னாலும் என்னால் இதை ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி ஆதியாலையுமே இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. நீ எவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மம், உன் கூட இத்தனை நாள் அவங்க கூட ஒரே ரூமை ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அப்போ ஒரு நாள் நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு இப்படி தானே தோணியிருக்கும், இப்படி தானே என் மேலே நீ அசிங்கமாக ஃபீல் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறான். ஆரவாலே இது எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் இப்படி தான் இருக்கேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ராங்காக அவனோட லவ்வையும் கன்ஃபர்ஸ் பண்ணுறாச்சு. வாய மூடு முதல்ல. என்ன ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணிவிட்டு அதுக்கு லவ்னு வேறு பேர் வச்சுட்ருக்க. இந்த மாதிரி உனக்கு வெக்கமா இல்லையா? ஒரு பையனுக்கு எப்படி ஒரு பையன் மேலே லவ் வரும்? உனக்குலாம் அசிங்கமாக இல்லை இதெல்லாம் பேசுகிறதுக்கு? நீ என்ன மாதிரியான ஒரு ஜென்மம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறான். பேசிட்டு அதே கோபத்தோடையும் அதே பதட்டத்தோடையும் அவன் பேக் பண்ணி வச்ச லக்கேஜஸை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கான். ஆரவ் அந்த ரூம்லேயே உட்காந்துட்டு பயங்கர சத்தமாக அழறான். இப்படியே கிட்டத்தட்ட 2 நாள் ஆகிடுச்சு. ஆரவ் அந்த ரூமை விட்டு காலி பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கும் போகிறான். வீட்டுக்கு போன ஆரவ் கொஞ்சம் கூட அவனாகவே இல்லை, ரொம்பவே டல்லாக இருக்கான். அவங்களுடைய அம்மாவும் ஆதி என்னாச்சுட்டு, ஆதி வரலையா அப்படிங்கிற மாதிரி ஆதியை பற்றியும் கேட்குறாங்க. இல்லை அவன் வரல, அவனோட வீட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. பட் அவங்களோட அம்மாவும் என்னடா இவ்வளோ நாள் அவனோட வீட்டுக்கே அவன் போக மாட்டானே, இது வரைக்கும் அவன் அதை பற்றியெல்லாம் சொன்னதே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க ஆதியை பற்றி அடிக்கடி கேட்க ஆரவுக்கு இன்னுமே கோவம் வருது. முதல்ல வாயை போடுங்க, உங்களுக்கு புள்ள நானா அவனா? சும்மா என்னை விட்டுட்டு அவனை பற்றி கேட்டுட்ருக்கீங்க, எது தேவையோ அதை பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்டேயும் பயங்கர கோவமாக மூஞ்ச காட்டுறான். அப்பா கிட்டேயும் இவன் சரியாக இப்போ பேச முடியாது. ஏன்னா அப்பாவும் இல்லை, அப்பாவும் ஷேர்ட்டையும் எதுவுமே ஷேர் பண்ண முடியாது. அப்பாவும் பிள்ளையும் அந்தளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டில் இருந்தவங்க. ஆரவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவன் முதல்ல போய் நிற்கிற இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய அப்பா தான். அவருடைய அப்பா கிட்ட தான் இவன் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவான். இப்போ அவரும் இல்லை. அவரோட ஃபோட்டோ முன்னாடி நின்று இவன் பயங்கரமாக அழறான். அவங்க அம்மா கிட்டே எதையுமே பேச முடியல. அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. இவன் வீட்டுக்கு வந்த விஷயம் அவனோட ஃப்ரெண்ட் டாக்டர் அந்த பையனுக்கு தெரியுது. அந்த பையனும் வந்து பார்க்குறான். இவன் வரும்போது இவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கான். அவன் வந்து என்ன நினச்சான் அப்படின்னா இவன் ஒரு கே அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான். பட் ஆதிக்கும் இவனுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அந்த பையனுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த பையன் சரிடா விடு, நீ டென்ஷன் ஆகாத, அதை பற்றி யோசிக்காத, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான், இதுவும் கடந்து போகும், விட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பையனும் அவனால் முடிஞ்ச வரைக்கும் அவனை தேய்த்து தான் ட்ரை பண்ணுறான். பட் இருந்தாலுமே இந்த எல்லா விஷயத்தையும் ஆரவால் ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்கிட்டேயுமே ஆதித்யா கிட்ட நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்ட விஷயத்த அவனால் சொல்லவும் முடியல. ஏன்னா அது அந்தளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது, சொல்லி பெருமைப்பட்டு சிரிக்கிற விஷயம் கிடையாது, ரொம்பவே வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதனால் அதை அவன்கிட்ட சொல்ல முடியல. அவன் ரொம்பவே கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுறான். இப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 months ஆகுது. எவ்வளோ நாளைக்கு அந்த ரூம்லேயே இருக்க முடியும்? யார்கிட்டையும் பேசாமல், சரியாக முகம் கொடுத்து சிரிக்காமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம சிரிக்காமல் எப்படி எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியோட பிஸ்னஸ், அவங்களோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிய பொறுப்பு, கடமை எல்லாமே ஆரவுக்கு இருக்குது. ஸோ இதையே நினச்சிட்டு இவன் இப்படியே அந்த ரூம்குள்ளே இருந்துட்டானா எல்லாமே அப்படியே நின்று போயிடும் இல்லையா? ஸோ இவன் அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கடமையோட பொறுப்போட தன்னோட கவனத்தை மொத்தத்தையும் அந்த பிஸ்னஸ் மேலேயும் ஃபேமிலி மேலேயும் காட்டவும் ஆரம்பிக்கிறான். இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் கொஞ்சம் நல்லாவே போகுது. அதாவது இவன் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்ல முடியாது, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். அவனுடைய அம்மாவுக்காக இவன் எல்லாத்தையுமே எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறானோ அவன் அதே மாதிரி அவங்க அம்மா முன்னாடி ப்ரிட்டெண்ட் பண்ணிவிட்டு நடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே 6 மாதம் ஆகுது.
எவ்வளோ நாளைக்கு நடிக்க முடியும்? ஒரு நாள்ல ஒரு நாள் அது பர்ஸ்ட் அவுட் ஆகி வெளில வரும் இல்லையா? இவ அந்த காலேஜை பாஸ் பண்ணி போகும்போதும் சரி, இல்லை வீட்டில் ஆதித்யா கூட இவ இருக்கும்போது இருந்த மெமரீஸு, இவன் அந்த ரூம்குள்ளே இருக்கும்போது அவன் கூட ஒன்றா ரூம் ஷேர் பண்ணிக்கிட்டதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெமரீஸுமே இவனை பயங்கரமாக கொல்ல ஆரம்பிக்குது. எத்தனை நாளைக்கு இப்படியே சிரித்து நடிக்க முடியும்? எத்தனை நாளைக்கு ஒருத்தனை வந்து ஊமையாக நடின்னு சொல்லலாம், பட் எத்தனை நாளைக்கு அவனால் நடிக்க முடியும்? ஒரு நாள் அம்மான்னு அவன் கத்த தானே செய்வான். ஸோ அதே மாதிரி தான் இவனுமே ஒரு நாள் அவனோட கவலை மொத்தம் பர்ஸ்ட் அவுட் ஆகுது. அவனோட அம்மா கிட்ட போயிட்டு, இல்லை நான் கொஞ்ச நாளுக்கு வேறு ஒரு ஊரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஒரு ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி, இவன் சென்னைக்கு கிளம்பி போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். அவங்களுடைய அம்மா, என்னடா உனக்கு பைத்தியமா, இங்கேயே நமக்கு ஊர் வண்டி வேலை இருக்குது செய்கிறதுக்கு, இங்கே உனக்குன்னு சொந்தமாக பிஸ்னஸ் இருக்குது, இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, இதை விட்டுட்டு நீ தனியாக போயிட்டு அங்கே போய் யார்கிட்ட போய் சம்பளம் வாங்க போகிற அப்படிங்கிற மாதிரி இவங்க அம்மா. ஏன்னா இவங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குல்ல, இப்போ இது எல்லாத்தையும் மொத்தத்தையும் அவங்க அம்மாக்கிட்டேயும் கொடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால இவன் எல்லாத்தையுமே சொல்கிறான். பட் அவங்களுடைய அம்மாவும் சரி, ஓகே உன் மனசுக்குள்ளே ஏதோ இருக்குது, ஆனால் நீ அதை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, இனிமேல் அது உன் விருப்பம், நீ போ அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அம்மாவும் சொல்லிடுறாங்க. ஸோ இவனும் சென்னைக்கு கிளம்பி போகிறான். இப்படி தான் ஆரவ் சென்னைக்கு வரான். இங்கே வந்து ஒரு நல்ல கன்சர்னில் ஜாபுக்கும் ஜாயின் பண்ணுறான். அப்படியே அவனோட ஒர்க் நல்லா போகுது. அதில் 6 மாதம் கழித்து தான் ஆதித்யா அந்த ஆஃபீஸ்க்கு வராங்க. இப்படி தான் ஆதித்யா ஆரவ் மீட் பண்ணுறான். ஸோ ஆதித்யா ஆரவும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு சின்ன பிரச்சனையால் ஆதித்யா ஆரவும் பிரிஞ்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஆதித்யா எங்கே போனான், ஆதித்யா எப்படி வந்து திரும்பியும் ஆரவை மீட் பண்ணான், 2 பேரும் எப்படி ஒன்றா சேர்ந்தாங்க, அதித்தி எப்படி வந்து ஆரவை மன்னிச்சாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வர பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய் அண்ட் டேக் கேர். எல்லாருமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வீட்டில் பத்திரமா இருங்க. அண்ட் ஏதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.